கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு 2 சூரியன்கள் உண்டு. ஒன்று உலக பிரமாண சூரியன், அது பகலிலே பிரகாசிக்கிறது. அடுத்தது நம் தேவனாகிய கர்த்தர், அவர் நீதியின் சூரியனாக நம்ம வாழ்க்கையில் ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒருபோதும் நம்மை விட்டு மறைந்து போகிறவர் அல்ல, அஸ்தமிக்கிறவரும் அல்ல. உன் சூரியனினை அஸ்தமிப்பதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று திட்டந்தெளிவுமாக சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களே, இந்த நாளில் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறாரா? நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறாரா? தொடர்ந்து கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னமும் உங்களிலே நிலை கொண்டு இருக்கிறதா? அநேகர் தொடர்ந்து கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதில்லை. சில நாட்கள் வெளிச்சமாகவும் சில நாட்கள் பாவமாகிய இருளிலும் மாறி மாறி வாழ்கிறார்கள். இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல உற்சாக நாட்களும் பின்மாற்றத்தின் நாட்களும் சந்தோஷத்தின் நாட்களும் துக்க நாட்களும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில் அலமோதி கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மிடம் நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளின் அந்தகாரத்திற்கு இருந்து நம்ம கர்த்தருக்காக வேர்பிரிக்கப்பட்டவர்கள். வேதத்தை வாசித்து பாருங்களா, அவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தை நல்லது என்று அவர் கண்டார் என்று பார்க்கிறோம். விசுவாசிகள் வெளிச்சத்தில் வாழும்போது அவர் நல்லது என்று உற்சாகப்படுத்துகிறார். அல்லது நம்ம வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் இருளான உலகத்திலிருந்து வேறு பிரிந்து வாழ வேண்டும். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் இல்லை, அவிவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு இணைந்து பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியான தேவன் உங்களை நிறைவாக நடத்துவார். இயேசுவோடு எப்போதும் நாம் தரித்திருக்கும் போது தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேலே வீசிக்கொண்டே இருக்கும். தேவன் ஒளியில் வாசம் செய்கிறவர், அவர் அருணோதயம் என்று அழைக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, தேவனாகிய ஒளி எப்போதும் உன்னை வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறுவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். தேவ பிள்ளைகளே, சந்தோஷத்தோடு கூட இருங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்கு இந்த நாட்களில் முடிவு பரியந்தமும் உங்கள் மேல் கடந்து வரும்படியாக நாம் எல்லாம் ஜெபத்தோடு இருப்போமா, ஜெபிப்போமா. கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் துக்கம் எல்லாம் மறைந்து போகட்டும். இனி நித்திய வெளிச்சமாகிய கர்த்தர் நீ நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.